நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்துறார் அப்படின்னு நாம நம்முடைய அனுபவங்களை வெளியே சொல்ல விரும்புறோம். ஆண்டவர் இப்படித்தான் நடத்துறாரு, தனிப்பட்ட வெளிப்பாடுகளை கொடுக்கறாரு, தனிப்பட்ட போதனைகளை தர்றாரு, குறிப்பிட்ட சில வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பெறுறோம். அதை குறித்து நம்ம உற்சாகப்படுறோம். ஆனா இதுல மற்றவங்க கிட்ட சொல்லுன்னு ஆண்டவர் நம்மளை வழிநடத்தாத வர, சில குறிப்பிட்ட இடங்கள்ல குறிப்பிட்ட மக்கள் கிட்ட சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லாத வர, அதை நமக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது. நீங்க மௌனமாவே இருந்துட்டீங்கன்னா பல வேதனைகளை நீங்க தவிர்க்க முடியும். வேதத்துல கூட யோசிப்பு பாருங்க. அவருடைய எதிர்காலத்தை குறிச்சு ஆண்டவர் அவருக்கு தரிசனம் காண்பிக்கிறார். அவர் தவறான நபர்கள் கிட்ட அதை பகிர்ந்துக்காம வாயை மூடிட்டு இருந்திருந்தாருன்னா நிறைய வேதனைகளை அவர் தவிர்த்திருக்கலாம். அவருடைய சகோதரர்கள் கிட்ட, குடும்பத்தாரிடத்துல அவர் பகிர்ந்துகிட்டதுனால பல பிரச்சனைகளை சந்திச்சாரு. வேதத்திலிருந்து மற்றொரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். மற்றொரு மொழிபெயர்ப்புல பார்த்தா, ஆண்டவரிடமிருந்து பெற்ற உன்னுடைய உறுதிப்பாட்டுல உன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையா இரு. வெவ்வேறு மக்கள் கிட்ட வெவ்வேறு விதமான பார்வைகள் இருக்கும். உங்களுக்கு ஒரு விதமான வெளிப்பாடுகள் இருக்கும், ஒரு விதமான புரிதல்கள் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சிலர் விசுவாசத்துல ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. அவங்களோட புரிதல் வேற மாதிரி இருக்கும். சிலர் விசுவாசத்துல ரொம்ப ஆழமா இருப்பாங்க. அதனால அவங்களோட புரிதல் வேற மாதிரி இருக்கும். ரோமர் 14ஆம் அதிகாரம் முழுசும் வாசிச்சு பாருங்க. இத பத்தின நிறைய விவரங்களை புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பிராக்டிக்கலான அதிகாரம். நம்முடைய உறவுகள், அற்புதங்கள் இத பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம். பல முறை மக்களோட இதெல்லாம் நடந்திருக்கும். பாருங்க, நான் மட்டும்தான் சரியான ஆள்னு சிலர் நினைப்பாங்க. என்னோட இறையியல் தத்துவம், என்னுடைய புரிதல் மட்டும்தான் சரின்னு சிலர் நினைப்பாங்க. எங்களோட சபை தான் சரியான சபைன்னு சொல்லுவாங்க. எங்களோட சபை பிரிவு மட்டும்தான் பரலோகம் போறதுக்கு தகுதியானது அப்படின்னுலாம் சொல்ற நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். வேறு விதமான பார்வைகளை கொண்டிருக்கிற நபர்களை அவங்க குறைவா நினைப்பாங்க. அவங்களோட நம்பிக்கைக்கு மாற்றான நம்பிக்கை உடையவங்களை தாழ்வா நினைப்பாங்க. இந்த அதிகாரம் மற்றவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்றத பத்தினது இல்ல. நீங்க இன்னொரு நபருக்கு தடுக்கல்லா இல்லாத வரைக்கும் நீங்க எதை சரின்னு நம்புறீங்களோ அதை தாராளமா செய்யுங்க. எது சரின்னு ஆண்டவர் உங்கள் இருதயத்துல வெளிப்படுத்துறாரோ, எது உங்க மனசாட்சிக்கு சரின்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க. சிலருக்கு எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான். சிலருக்கு சில நாட்கள் தான் சிறப்பான நாட்களா இருக்கும். அவங்க நாட்களை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறவர்கள். சிலர் எதனாலும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. சிலர் சில வகையான சாப்பாடுகளை சாப்பிடாம விலக்கி வச்சிருப்பாங்க. பாருங்க, எல்லாருக்குமே வெவ்வேறு வகையான பார்வைகள், புரிதல்கள் இருக்கு. அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. வேதத்தை பற்றின புரிதல்கள் வித்தியாசமா இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய முரண்பாடுகள் வரலாம். ஒருத்தரோட புரிதல் இன்னொருத்தரோட புரிதலோட ஒத்து போகாம இருக்கலாம். நான் ஒரு கலப்பு பின்னணி உடைய ஆள். எனக்கு பாரம்பரிய சபை பின்னணியும் உண்டு. மெத்தடிஸ்ட் சபையில தான் நான் வளர்ந்தேன். இப்பவும் நான் மெத்தடிஸ்ட் சபை ஆராதனைகள்ல கலந்துக்கிறது உண்டு. அதே போல கரிஸ்மாட்டிக் சபைகள்லையும் கலந்துக்கிறேன். 2 சபை ஆராதனைகள்ல கலந்துக்கிறதுனால, அது மட்டும் இல்ல, ஒரு ஆன்லைன் ஆராதனையில நான் கலந்துக்கிறேன். இப்படி 3 ஆராதனையில நான் கலந்துக்கிறேன். இப்படி நான் 3 பின்னணியங்களை புரிஞ்சுக்கிட முடியுது. இதனால என்னுடைய எண்ணம் ஏதோ ஒரு பார்வையில குறுகி போயிடல. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சிலர் ஒரே ஒரு சபை ஆராதனையில கலந்துப்பாங்க. அந்த குறிப்பிட்ட சபை தொடர்பான புரிதல் மட்டுமே அவங்களுக்கு இருக்கும். நாங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போவோம், நாங்க மட்டும்தான் சரியானவங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இன்னொரு சபைக்கு போய் பாருங்க, அவங்க ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாங்கன்னு புரியும். அங்க எல்லாமே எப்படி வித்தியாசமா இருக்குன்னு புரியும். ஒவ்வொரு சபையிலையும் சிறப்பான விஷயங்களும் இருக்கும், சில குறைவுகளும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு விசாலமான பார்வை வேணும். இதை நான் இன்னொருத்தர்கிட்ட போய் சொன்னா அவங்க என்ன பத்தி ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், ஜான், உங்களுக்கு 2 வித்தியாசமான சபைகள்ல மேனேஜ் பண்ண தெரியுதுன்னு சொன்னாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல, ரோமிலே ரோமனாகவும் எருசலேமிலே யூதனாகவும் இருக்கணும். மெத்தடிஸ்ட் சபைக்கு போறேன்னா நான் ஒரு மெத்தடிஸ்டா இருந்துக்கிறேன். ஏஜி சர்ச்சுக்கு போறேன்னா அப்படியே நான் இருந்துக்கிறேன்.
மெத்தடிஸ்ட் சபைக்கு போய் உங்களோட ஏஜ் கொள்கைகளை அங்க போய் அவங்க கிட்ட திணிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எல்லாம் தப்பு, நீங்க இதை செய்ய மாட்டீங்க, நீங்க அதை செய்யுங்க, இதை செய்றீங்க அப்படின்னு சொல்ல அவசியம் இல்லை. இப்படி சொல்லி அவங்கள குறையா பார்க்க வேண்டியது இல்லை. அதே போலதான் ஒரு ஏஜி சபைக்குள்ள போய் மெத்தடிஸ்ட் பார்வையில என்ன இப்படி எல்லாம் செய்றீங்க, எங்க மெத்தடிஸ்ட் சபையில எப்படி ஆராதனை முறை வச்சிருக்கிறோம் தெரியுமா, அப்படி ஒரு முறை இருக்கணுங்க. இப்படி பொது இடத்துல அந்நிய பாஷையில ஏன் பேசணும், இதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குதுங்க. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பேசினா என்ன நடக்கும், முரண்பாடுகள் தான் இப்படி மிஞ்சும். அதனால உங்களோட மனசாட்சி என்ன சொல்லுதோ, ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நம்புறீங்களோ அதை தாராளமா பின்பற்றுங்க. நீங்க செய்யறது சரின்னு உங்க முழு மனசார நம்புறீங்கன்னா தாராளமா அதை பின்பற்றுங்க. ஆனா அதை உங்களுக்கும் ஆண்டவருக்கும்னு வச்சுக்கோங்க. வேதமும் அதைத்தான் சொல்லுது. அதை போய் நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சமீபத்துல டாட்டூ போடுறது பத்தி ஒரு விஷயம், ஒரு ஊழியர் தனக்கு அதை பத்தின வெளிப்பாடு கிடைச்சது, போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இத பத்தி அவர் பேசாம இருந்திருந்தா இந்த நபர் நிறைய பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம். அந்த நபர் ஒரு டாட்டூவை போட்டுக்கிட்டு அதை பத்தி பேசாம இருந்திருந்தாருன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. யாரும் வாக்குவாதம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு முரண்பாடு வந்திருக்காது. இப்படி இந்த ஆள் ஒரு கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கிற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. அது சரி தப்புன்னு நான் இங்க சொல்ல வரல. சில விஷயங்களை சில விதமா நீங்க செய்ய விரும்புறீங்க. அது நிறைய முரண்பாடுகளை கொண்டு வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க ஏன் உங்க வாயை கொஞ்சம் மூடக்கூடாது? அதை ஏன் உங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்க கூடாது? உங்களோட மனசாட்சியை ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா வச்சுக்கிட்டா போதாதா? இன்னொரு நபருக்கு நான் தடுக்கக்கூடிய தடைக்கல்லா இல்லாத வரைக்கும் ஒரு விஷயம் எனக்கு சரின்னு படுதா, அதுல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுதா, நல்லது, தாராளமா அதை தொடருங்க. ஆனா அதை ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில மட்டுமே வச்சுக்கோங்க. அது நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்குங்க. நீங்க மக்களை சந்தோஷப்படுத்த இதெல்லாம் செய்ய வேண்டியது இல்ல. ஏன் தேவையில்லாத விஷயங்களை நாம செய்யணும்? தேவையில்லாத பிரிவினைகள், முரண்பாடுகள்லாம் எதுக்கு? ஆண்டோட ராஜ்ய கட்டுமானத்தை பத்தி மட்டும் நம்ம கவனிப்போமே. எது மிக முக்கியமானதோ அதுல மட்டும் கவனம் செலுத்தலாமே. இதுதான் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு இருக்க வேண்டிய அற்புதமான ஒரு புரிதல் கொண்ட பார்வைன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில பிரசங்கிக்க என்ன அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.